எட்டயபுரம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியிடம் தவறாக நடந்ததாக பேராசிரியர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 292 மாணவிகள் படிக்கும் இந்த கல்லூரியில் 121 மாணவிகள் விடுதியில் தங்கி படிக்கின்றனர். மெக்கானிக்கல் பிரிவில் படிக்கும் 17 வயது மாணவி தனக்கு விரிவுரையாளர் மதன்குமார் பாலியல் தொல்லை அளித்ததாக எட்டயபுரம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியிடம் தவறாக நடந்ததாக பேராசிரியர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 292 மாணவிகள் படிக்கும் இந்த கல்லூரியில் 121 மாணவிகள் விடுதியில் தங்கி படிக்கின்றனர். மெக்கானிக்கல் பிரிவில் படிக்கும் 17 வயது மாணவி தனக்கு விரிவுரையாளர் மதன்குமார் பாலியல் தொல்லை அளித்ததாக கல்லூரி முதல்வர் பேபிலதாவிடம் புகார் தெரிவித்தார். இதையடுத்து பெண்கள் பாதுகாப்பு கமிட்டியிடம் விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. புகார் குறித்து மாணவி மற்றும் பெற்றோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தகவல் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் கவனத்திற்கு சென்றதை தொடர்ந்து விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கல்லூரிக்கு வந்து மாணவி மற்றும் மதன்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர். கல்லூரி முதல்வர் பேபிலதா விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகுதான் மேலதிக தகவல் சொல்ல முடியும் என தெரிவித்தார். மதன்குமார் 2021 நடந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்று 2022 பணியில் சேர்ந்தவர். அவருக்கு திருமணமாகி ஓராண்டே ஆகிறது. இதனிடையே மாணவியிடம் தவறாக நடந்த விரிவுரையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாஜகவினர் எட்டயபுரம் பாரதியார் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவிகள் பாதுகாப்புக்காக படிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் மாணவிகளின் பாதுகாப்புக்காக கல்லூரிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், மாணவிகள் தமது பிரச்சினைகளை எளிதில் தெரிவிக்கக்கூடிய முறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.